உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சாமுண்டீஸ்வரி, என்ன இருந்தாலும் என் பேரன் தான் முறப்பையன். முறப்பையனுக்கு சில உரிமைகள்லாம் இருக்கு. அவன் சம்மதிக்கலன்னா நீ உன் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியாது. அவன் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டா நீ நிறுத்திதான் ஆகணும். அது தெரியுமா உனக்கு? என்னது? முறப்பையனாவது நொறப்பையனாவது 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வேணா நீ சொன்னது நடக்கலாம். அந்த காலம் எல்லாம் மலையேறி போயிடுச்சு. பொண்ண பெத்தவங்க எவனுக்கு வேணாலும் கட்டி கொடுக்கற உரிமை இருக்கு. எத்தனை வருஷம் ஆனா என்ன, முறப்பையனுக்குன்னு இருக்கிற உரிமை யாரு தடுக்கவும் முடியாது, பறிக்கவும் முடியாது. ரேவதி ஏன் பொண்ணு, அவளை யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ரேவதி உனக்கு பொண்ணுன்னா அவ எனக்கு பேத்தி. அவளை என் பேரனுக்கு கட்டி கொடுக்கற உரிமை எல்லாம் எனக்கும் இருக்கு. அம்மா, பாட்டியோட பர்ஃபார்மன்ஸை பாத்தீங்களா? சந்தோஷத்துல ஓவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்கு. 4-5 அவார்டு வாங்காம விட மாட்டாங்க போல இருக்கே. சும்மா பிச்சு உதறாங்களே. பின்ன பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் நடக்க போதில்ல, அந்த சந்தோஷத்துல ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. போடுறது பொய் சண்டையா இருந்தாலும் எப்படி ஒரிஜினல் மாதிரி ஆக்டிங் கொடுக்குறாங்க பாருங்க எங்க அம்மா. உன் பேரனை தூக்கி குப்பையில போடு. உன் பேரனை விட நான் பாத்திருக்கிற ராஜா எல்லா வகையிலயும் நல்லவன், நேர்மையானவன், ஒழுக்கமானவன். அவனுக்கு என் பொண்ண கல்யாணம் கட்டி வச்சா வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருப்பா. என் பேரனும் நல்லவன் தான், ஒழுக்கமானவன் தான், நேர்மையானவனும் தான். அவனுக்கு ரேவதிய கட்டி கொடுத்தாலும் அவன் சந்தோஷமா தான் இருப்பான். நீ என்னதான் கரடியா கத்துனாலும் என் பொண்ணு உன் பேரனுக்கு கிடைக்க மாட்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணுக்கும் டிரைவர் ராஜாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அத கண் குளிர பாத்துட்டு மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு போ. என் பேரனா உன் வீட்டுக்கு மருமகனா வர முடியாதுன்னு சொன்னேன். இப்ப நீ ஏவன மருமகனாக்கி மணவரையில கொண்டு போய் உட்கார வைக்க போற. ஜெயிச்சது நான் தாண்டி. என் முருகன் வாக்குடி. என் முருகன் உத்தரவை யாராலும் மீற முடியாது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.